குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, உனக்கு நம்ப முடியாத பேரதிர்ஷ்டத்தை உன் வீட்டிற்கே நான் கொண்டு வந்து விட்டேன். மகிழ்ச்சி குடிபுகும் நேரம் வந்து விட்டது. நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி கிடைத்து விட்டது. எந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, இழந்த ஒன்றை மீட்டெடுப்பதற்கான எல்லா நிலையும் உருவாக்கி இறுதிக்கட்ட பணியை ஆயத்தமாக்கி விட்டேன். இனி வெற்றி கிரீடம் உன் தலையில் ஏற வேண்டியதுதான் பாக்கியாக இருக்கின்றது. என் கையை தொட்டுவிட்ட பிறகும் ஏன் பதற்றம் கொள்கிறாய்? நீ என்னிடத்தில் வந்த பிறகும், இந்த கந்தன் உன் கரம் பற்றிய பிறகும் ஏன் கலக்கம் கொள்கிறாய்? கவலைப்படாதே. சில விஷயங்கள் இப்படித்தான் உன் கையில் வந்து சேர வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருக்கும் போது அதை யாராலும் மாற்றியமைக்க முடியாது. இதில் இருக்கின்ற விஷயத்தை நீ புரிந்து கொள்வதற்கும் உன்னிலை உனக்கு புரிவதற்கும் தான் இவ்வளவு காலமாக உனக்கான செய்தியை நான் அங்கு தாக்கு பிடித்து கையிலே வைத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்று புரிந்துவிட்டது. உன் வாழ்வில் நிம்மதி இழக்கும் செயல்களை நினைத்து நீ வருத்தப்பட்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனி உனக்கானதை உன்னிடத்தில் தருவதற்கு வந்திருக்கும் போது கையை விட்டு போய்விட்டதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். காலம் அளிக்கும் பதில் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே நான் உனக்கான வெற்றியை தருவது இந்த முருகன் என்று சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்வில் வெற்றி பெறுவதென்பது அவ்வளவு கடினமானதாக இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இங்கு இயலாதது என்று ஒன்றுமே கிடையாது. நீ முயன்றால் உன் தொடர் தோல்வி கூட உன்னிடம் தோற்று போகத்தான் போகிறது. நீ முயன்றால் உன் தோல்வி கூட உன்னிடம் மண்டியிட்டு நான் தெரியாமல் வந்து விட்டேன் என்று சொல்லத்தான் போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ கடந்து வருகின்ற பொழுது ஏன் மனதோடு பயமும் தயக்கத்தையும் வைத்துக் கொள்கிறாய்? பிடிக்காத விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது நான் என்ன செய்வது முருகா என்று தானே கேட்கின்றாய்? கண்டு கொள்ளாமல் இருந்துவிடு என்று தானே நான் சொல்கிறேன். யாராவது ஒருவர் உன்னிடம் வந்து வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருந்தால் அவர்களிடமிருந்து நீ நகர்ந்து விடு. வாக்குவாதம் செய்து செய்து உன் நேரத்தை வீணடிக்காதே. காலமும் நேரமும் செயலும் யாருக்காகவும் எதற்காகவும் இங்கு காத்திருக்காது. அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். தேவையற்ற பதில்களுக்கு நீ பதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் உன் மீது கவனம் உனக்கான விஷயத்தில் இருக்காது. மற்றவர்கள் மீதுதான் உன் கவனத்தை செலுத்திக் கொண்டே இருப்பாய். நீதான் என் வழியில் வந்து விட்டாயே. அதன் பிறகு உன் உடலை பற்றியும் உள்ளத்தை பற்றியும் கவலை எதற்கு? வீணான வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு உன் வாழ்க்கையில் நான் தான் முழுமையாக குறிக்கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டு என்னை பின்தொடர்ந்து வந்துவிடு. வெற்றிக்காகத்தானே இவ்வளவு கால போராட்டம். எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு காலம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தாய்? அந்த ஒன்றை பெறுவதற்கான நிலை வந்து விட்டது. வெற்றி விடியலில் உனக்கான பாதை தெளிவுற வந்து இருக்கும் போது எதற்காக தங்கமே மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? வாழ்வில் சரியான இலக்கை அடைவதற்கு நீ திட்டத்தை தீட்டிவிட்டாய். அதன் கூட நான் உன் கரத்தை பற்றி விட்ட பிறகும் தயக்கமோ தாமதமோ இன்றி உன் முதலடியை எடுத்து வை. உன் வெற்றியை தடுப்பது இங்கு யாராக இருந்தாலும் சரி, யமனாகவே இருந்தாலும் சரி, அவர் கையில் இருந்து மீட்டு கொண்டு வந்து உனக்கான பாதையை நான் உன் கையில் கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். உண்மையான சில விஷயங்கள் உன் கண் முன்னே நடந்து கொண்டு இருக்கும் போது இது நமக்கானதா இல்லையா என்ற உணர்வு கூட உன்னில் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான நிலையை நான் உருவாக்கி கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? இருட்டை கண்டு பயந்து விடாதே. இருட்டிலே நடப்பவருக்கு தொலைதூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தால் எப்படி மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார்களோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கும் இந்த முருகன் நான் வந்து விட்டேன். இருட்டை கண்டு பயந்தால் நிம்மதியாக தூங்க முடியாது என்பது போல உழைப்பை கண்டு பயந்தால் வாழ்வில் வளர முடியாது. கஷ்டத்தை பயந்து நீ கஷ்டத்தை பார்த்து பார்த்து பயந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்த முடியாது.
முடியாது. இதுதான் உனக்கானது வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பட்சத்திலே உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சியும் உன் கையில் தானே இருக்கின்றது. அதன் பிறகும் சற்றும் எதற்காக யோசிக்கின்றாய்? வாழ்வில் உன்னோடு பயணிப்பது இந்த முருகனாக இருக்கும்போது, இந்த வேலவனாக இருக்கும்போது, என் கண்ணின் மணியே, கரும வினைகளை பார்த்தும் உன் விதியினை பார்த்தும் நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். சில சமயங்களில் உனக்கு கிடைப்பது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வலியும் வேதனையும் தானே அப்பா மிஞ்சிக் கொண்டு இருக்கின்றது. ஏமாற்றமும் துரோகமும் தானே மிஞ்சிக் கொண்டு இருக்கின்றது. அவமானம் மட்டும்தானே என் வாழ்க்கை நிலை கொண்டு இருக்கின்றது என்று சொல்கிறாய். நான் துன்பம் வரவே இல்லை என்று சொன்னது கிடையாது. துன்பத்தோடும் துயரத்தோடு தான் என் பிள்ளைகள் அல்லல் பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு இடையிலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் போராடி கொண்டு இருப்பது உனக்கு புரிகிறதா? நீ இப்பொழுது என்னிடம் கேட்கலாம், அப்பா உன் கடைக்கண் பார்வை என் மீது பட்டாலே போதுமே, எதற்காக நீயும் போராடுகிறாய் என்று தானே யோசிக்கிறாய். இதோ உன் புண்ணிய காலத்தை உனக்கு தர வேண்டுமென்றால் உன் பாவ காலத்தை நான் தானே உனக்கு பதிலாக சுமக்க வேண்டும். உன் பாவ காலத்தை நான் தானே உனக்கு பதிலாக இங்கு வாழ்ந்தாக வேண்டும். அந்த வாழ்க்கையை முடிப்பதற்குத்தான் நான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறுதி கட்டத்தில் என் பணிகள் எல்லாம் முடுக்கிவிடப்பட்டு விட்டது. இனி என் பார்வை முழுவதுமல்ல, என் அரவணைப்பிலே வாழும் செல்ல பிள்ளையாகவே இந்த முருகன் உன்னை பார்க்கத்தான் போகிறேன். என் கூண்டில் வாழும் என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? எதையுமே எதிர்பார்த்து காத்திருக்காமல் உன் பாதையை தெளிவாக்கி உனக்கான விஷயத்தில் நீ ஓடிக்கொண்டே இரு. ஓடும் கடிகாரத்தைப் போல நேர்மையான பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கும்போது யாருக்காகவும் இதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம். என் பிள்ளையே, என்னருளால் உனக்கான வாய்ப்புகளும் வரங்களாகத்தான் வந்து கொண்டு இருக்கப் போகிறது. எந்த ஒன்றை பெறப்போகிறாய் என்று இப்பொழுதே நீ முடிவு செய். வாழ்க்கையின் பயணத்தில் பிறருடன் எச்சரிக்கையாய் பழகுவதுதான் அவசியம். ஏனெனில் உன்னோடு பயணிக்கும் போதே உன் வெற்றியை எப்படி தடுக்கலாம், உன் வெற்றியை எப்படி அங்கு குறை கூறலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனை குறைகளையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் பொறுமையை நீ உயர்த்துவது என்று நீ சாத்தியமாக்கப்பட்டு விட்டால் உன் வெற்றியை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் பாதை தெளிவாக இருக்கும்போது உனக்கு ஏற்படும் இன்னல்களை எல்லாம் மாற்றியமைத்து உனக்கான விஷயத்தில் இதுதான் நடக்கப் போகிறது என்ற தீர்ப்பை சொல்வதற்கு இந்த முருகன் வந்தே விட்டேன். எதையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் எதையும் சமாளிக்கக்கூடிய மன வலிமையும் நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக வாழ்க்கையை அங்கு தன்னம்பிக்கை இழந்து காணப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்கிறாய்? என் கண்ணின் மணியே, வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடும் இந்த முருகன் மீது கொண்டுள்ள பக்தியோடும் நீ உனக்கான செயலை மட்டும் செய்து கொண்டே இரு. நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நீ செய்கின்ற முயற்சியும் தெளிவாக இருக்கும் பட்சத்திலே எதற்காக பயப்படுகிறாய்? அனைத்தும் உனக்குள் இருக்கின்ற உனக்கான பாதையை இங்கு தெளிவுபடுத்தத்தான் போகிறது. உன்னை பலரும் புகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் அந்த நேரத்தில் தன்னடக்கத்தோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டீரு. பலரும் விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நீ அமைதியை கடைபிடி. உனக்காக யாருமே இல்லை என்று தானே நினைக்கின்றாய். உன் வாழ்வை வாழ்வதற்கான நம்பிக்கையோடு தான் இந்த முருகன் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது, இந்த கந்தன் உன்னோடு கரம் பற்றி இருக்கும்போது யாருமே இல்லையே என்ற வார்த்தையை நீ பயன்படுத்தி விடாதே. பேச்சுக்கு கூட என் கண்ணின் மணியே, நீ அழும்போது நான் அழுது கொண்டு இருக்கின்றேன். நீ சங்கடப்படும் போது நானும் சங்கடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். உன் தர்ம சங்கடமான மனநிலையை முடித்து வைத்து உன் வாழ்க்கையை வளம்பெறச் செய்வதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது, உன் மனதில் நிம்மதியான தருணத்தை நான் ஏற்படுத்தி தர வந்து இருக்கும்போது எதற்காகவும் நீ வருத்தப்படவே வேண்டாம். கவலையை விட்டொழித்து விட்டு உனக்கான பாதையை தெளிவுபட தேர்ந்தெடுத்துக்கொள். வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையை, உனக்கு மிக பெரும் வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது. நீயே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்குத்தான் நல்ல செய்தி சேர்க்க இந்த முருகன் நான் வந்து
கொண்டிருக்கின்றேன். நாளை விடியல் உனக்கானதாகத்தான் இருக்கும். வருகின்ற மாற்றங்கள் உனக்கானதாக நல்மாற்றத்தோடு ஏற்று உனக்கு ஏற்ற சூழ்நிலையை நான் உனக்கு செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு நிலை ஏறும்போதும் பயப்படுகிறாயே, என் கரம் உனக்குள் இருக்கும்போது ஏன் இந்த பயம்? விட்டு விடுவேனோ என்று நினைக்காதே. வீழ்ந்தாலும் உன்னை கரம் பற்றுவேன் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் என் பிள்ளைகள் நம்பிக்கை வைத்திருக்கும் போது எதற்காகவும் இங்கு பயப்படவே வேண்டாம். நம்பிக்கை என்று ஒன்று அச்சாரமாகத்தான் இருக்கும் பொழுது யாரும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. கேலியும் கிண்டலையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்கான காலம் வந்து விட்டது. இனி நம்பிக்கையோடு வா என் கண்ணின் மணியே. உனக்கான வெற்றியை நான் தர வந்து விட்டேன். நீ நினைத்தது தான் நடக்கும். யாம் இருக்க பயமே.